இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏலத்துக்கு வரணும், ஆனா ஏலம் எடுக்க கூடாது, அப்படித்தானே? ஆமா சார், நீங்க எனக்காக இந்த உதவி செய்யணும். ஏலம் முடிஞ்சதும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். சரிங்க மேடம், உங்களுக்காக நான் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு மறக்காம ஏலத்துக்கு வந்துருங்க சார். கண்டிப்பா வந்துடுறேன் மேடம், கவலைப்படாதீங்க. ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. தேங்க்யூ. வாங்க சார். சார் நல்லா நடிச்சிங்க சார். லாஸ்ட் மினிட்ல எங்க சொதப்பிடுவீங்களோன்னு பயந்தேன். ஆனா கரெக்டா பயப்படாம நல்லா பண்ணிட்டீங்க சார். ஒரு நல்ல காரியத்துக்காக நடிக்க சொன்னீங்க, நடிச்சேன். இதுல எனக்கு சந்தோஷம் தான் சார். சார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க உதவி இல்லைன்னா இதை எதையும் செஞ்சிருக்க முடியாது. சார் நானும் தொழில் செய்கிறவன் தான். ஒரு தொழில் ஆரம்பித்து அதை லாபகரமாக கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். அப்படி நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலை குடும்ப பிரச்சனைக்காக சாமுண்டீஸ்வரி மேடம் ஏலத்தில் விற்க பார்க்குறாங்க. நீங்கள் அதை தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறீங்க. உங்கள் நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்குது. நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். எங்களை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். வரட்டுங்களா? வாங்க சார். வரேன் சார். சார் சொல்லுங்க சார். நாளைக்கு மறக்காம ஏலத்துக்கு வரணும், சொன்னதை பண்ணிடுங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். அது போதும், வாங்க போலாம். வரேன் சார். கண்டிப்பா நீங்க இந்த ஏலத்துல கலந்துக்கணும். ஆனா நான் சொன்ன மாதிரி ஏலத்தை எடுக்கவே கூடாது. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம், கவலைப்படாதீங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே மேடம், போயிட்டு வாங்க மேடம். சார் சூப்பரா நடிச்சீங்க சார். தேங்க்ஸ் சார். நாளைக்கு மறக்காம ஓகே வந்துங்க சார், சார். கண்டிப்பா வரட்டுங்களா? வந்துடுறேன். ரொம்ப நன்றி. வரேன் சார். வாங்க சார். சொல்லு மருமவளே. அத்தை, நாளைக்கு ஏலத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். ஏலத்துல நிறைய பேர் கலந்துக்குவாங்க. ஆனா யாரும் ஏலம் கேட்க மாட்டாங்க. நாம ஏற்பாடு பண்ண ஆளுங்க மட்டும்தான் ஏலத்தை கேட்பாங்க. மத்தவங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. சூப்பர் மருமவளே. திரும்பவும் சொல்றேன், அந்த செங்கல் சூளை நம்ம கைய விட்டு போக கூடாது. உன் அக்கா காரிக்கு இது மூலமா பலத்த அடி கொடுக்கணும். அத மட்டும் பாத்துக்கோ. கண்டிப்பா அத்தை. அந்த டிரைவர் பையதான் எப்பவுமே நமக்கு இடைஞ்சலா இருப்பான். இப்ப அவன் தான் வீட்டுல இல்லையே. அதனால நான் வச்சதுதான் அங்க சட்டம். என் அக்காக்காரி என்ன மீறி எதுவும் செய்ய மாட்டா. செங்கல் சூளை நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாது. நீங்க கவலைப்படாம இருங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லு மருமவளே. கண்டிப்பா சொல்றேன் அத்தை. இப்ப வச்சிடுறேன். சந்திரா, கம்பெனியை சேல் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேல்ல? அக்கா, முதல்ல யாராவது பார்ட்டி கிட்ட விக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நிறைய பேர் நம்ம கம்பெனியை வாங்க ஆர்வம் காட்டுறதால ஏலத்துல வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், அதெல்லாம் எதுக்கு? ஒரு நல்ல பார்ட்டிக்கு விலை பேசி முடிச்சிடலாம்ல? அக்கா, ஏலத்துல வித்தா செங்கல் சூளை நல்ல விலைக்கு போகும். போட்டி போட்டுக்கிட்டு ரேட் அதிகமாக்கிக்கிட்டே போவாங்க. அது நமக்கு லாபம் தானே. நீ பேசாம இருக்கா, இந்த செங்கல் சூளைய நல்ல லாபத்துக்கு வித்து கொடுக்கறேன். சரி, என்னமோ பண்ணு. ஆனா செங்கல் சூளை நல்லபடியா வித்தா மட்டும் போதும். வா. வாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். மேடம். அக்கா, இவங்கெல்லாம் ஏலம் கேட்க வந்திருக்காங்க. ஓ, நீங்க போய் உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க மேடம். சந்திரா, போனை கார்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செங்கல் சூளைய நீ தான் ஏலத்துல எடுக்கணும். வேற யார் கைக்கு போயிடக்கூடாது. புரிஞ்சுதா? எல்லாம் ஞாபகத்துல இருக்கு மேடம், கவலையே படாதீங்க.
கம்பெனியை ஏலத்தில் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதெல்லாம் சரி. நீ என் ஆளுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா என் அக்காவுக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க தைரியமா இருங்க. சரி, போய் உட்காரு. ம். வேலைன்னு 85 லட்சம். வேற யாராவது கேக்குறீங்களா? 90 லட்சம். யார் இவன்? நமக்கு போட்டியா ரேட்டை ஏத்திக்கிட்டே போறான். கோபாலுங்கிறவரு 90 லட்சம் கேட்டிருக்கிறாரு. வேற யாராவது கேட்கணும்னா கேளுங்க. 95 லட்சம். வேலைன்றவரு 95 லட்சம் கேட்டிருக்கிறாரு. வேற யாராவது கேட்கணும்னா கேளுங்க. அப்பா, யாரும் கேட்கல. செங்கல் சூளை நமக்கு தான். 1 கோடி. கோபாலுங்கிறவரு 1 கோடி. என்ன இது? நமக்கு மேல கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்மள வாங்க விடாம பண்றான். இதுக்கு மேல கேட்டாலும் இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் போல இருக்கே. இனிமே கேட்டா நமக்கு தான் நஷ்டம். ஒரு கோடி ஒரு தரம், 1 கோடி 2 தரம், 1 கோடி 2 தரம். விருப்பம் இருக்கிறவங்க மேல கேட்கலாம். 1 கோடி 2 தரம். ஏலம் முடிய போகுது. கேட்கறவங்க கேட்கலாம். 1 கோடி 3 தரம், 1 கோடி 3 தரம். ஏலம் முடிஞ்சிருச்சு. ஏலத்தை கோபால்ன்றவர் 1 கோடிக்கு முடிச்சிருக்கிறாரு. அவர் பணத்தை கொடுத்துட்டு செங்கல் சொல்லிய வாங்கிக்கலாம். யாருதான் இவன்? 1 கோடி கொடுத்து இந்த செங்கல் சூளையை வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லையே. நம்ம பிளான் எல்லாம் காலி பண்ணிட்டான். சார், ஏலத்தை முடிச்சாச்சு, வந்து சைன் பண்ணுங்க. சார், எங்க கம்பெனிக்கு நான் மேனேஜர் தான். எங்க பாஸ் இப்போ வருவார். அவர் தான் சைன் பண்ணி பணத்தை கட்டி இந்த டாக்குமெண்ட்டை வாங்குவார். யாரு உங்க பாஸ்?